Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது பன்னீர் டிக்கா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 100 கிராம், தயிர் அரை கப், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், அரை மூடி எலுமிச்சம்பழம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், 4-5 துண்டு குடை மிளகாயை சிறிய சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லேஸாக நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த தயிரை இந்த ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். இப்போ இதில் இந்த மாவையும் போடுவோம், கடலை மாவை. பன்னீரை போடுவோம். இதில் இந்த குடமிளகாய் வெங்காயத்தையும் போடுவோம். இப்போ இதில் சிறிது எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம், சீரக பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறமே நம்ம தவாவில் போட்டு எடுப்போம். இப்போ பாருங்கள், நான் இந்த பேம்பா ஸ்டிக்கில் ஒவ்வொன்றா நான் அதில் சொருகிறேன். வெங்காயம், பன்னீர், குடமிளகா, வெங்காயம்னு இப்படி மாறி மாறி ஒன்று ஒன்றா அதில் நான் சொருகி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருக்க இதெல்லாம் 2 பேம்பா ஸ்டிக்லேயே நான் செருகி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் எத்தனை ஸ்டிக் வேணுமோ அத்தனை இலை போட்டு செருகி நீங்கள் செய்யலாம். பெப்பர் தூவிடுங்க. கல்லை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் காயட்டும். இப்படி வைக்கணும். கொஞ்சம் திருப்பி விடணும் இந்த மாதிரி. அதை நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா செவந்த பிறகு அதை எடுக்கணும்.
இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா சிகப்பாக நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம எடுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சூடான சுவையான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.